12.5 கோடி ரூபாய் எங்களுக்கு நஷ்டம் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இதை வந்து எப்படி இவங்க வந்து ப்ரூவ் பண்ண முடியும் 12.5 கோடி ரூபாய் நஷ்டமாயிருக்கு அப்படிங்கிறத? ஆக்சுவலா ஒரு கம்பெனியை பொறுத்தவரை இப்போ இவங்க வந்து டிஜிட்டல் எவிடன்ஸ்லாம் இப்போ பயங்கரமா இருக்கு. நம்ம கோர்ட்லயே டிஜிட்டல் எவிடன்ஸ்லாம் நல்லா ப்ராப்பரா அக்செப்ட் பண்றாங்க. நல்ல ஒரு இதுல ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபாரன்சிக்லாம் போயிட்டு வந்ததுன்னா கரெக்டா எடுத்துக்கிறாங்க. இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட பாண்ட் இருக்கும்ல, கான்ட்ராக்ட் போட்டிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப முன்னாடி மாதிரிலாம் இல்ல சார். இப்ப முன்னாடிதான் சமையல்காரங்களுக்கு ஒரு 25,000 ரூபாய்க்கு நம்ம ஒரு விசேஷம் நடத்துறோம், பிரியாணி கிண்டணும் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு 5,000 ரூபாய் முதல்ல அட்வான்ஸா கொடுப்போம். அதுவும் எழுதி கிழுதிலாம் வாங்க மாட்டோம் முன்னாடி எல்லாம். இப்போ எல்லாமே ப்ராப்பரா பாண்ட் போடுறாங்க. ஏன்னா இவங்களுக்கு எல்லாம் லேக்ஸ் அண்ட் க்ரோர்ஸ் கணக்குல டர்ன் ஓவர் ஆகுது. சோ அதனால ரெண்டு பார்ட்டிஸும் என்ன பண்ணுவாங்க, ரெண்டு பேருக்குமே நம்பிக்கைங்கிற பேர்ல ஒரு கான்ட்ராக்ட் போடுவாங்க கண்டிப்பா. சோ இது வந்து கம்பெனியை பொறுத்தவரை கான்ட்ராக்ட் வந்து இஸ் த மஸ்ட். ஓகேவா? சோ அந்த பேஸ்ல வந்து கான்ட்ராக்ட் பாண்ட் எல்லாம் இருக்கும் அவங்களுக்கு. சோ அந்த கான்ட்ராக்ட் வந்து அந்த மாதிரி அவங்க கிளைண்ட் வந்து சைன் பண்ணி கொடுத்துட்டு கஸ்டமர் வந்து ஓகே பண்ணி கொடுத்துட்டு திடீர்னு ஆக்சுவலா அவங்க வந்து முன்னாடி போட்ட கான்ட்ராக்டோ அதுக்கு முன்னாடி அதெல்லாம் பிரச்சனை இல்ல. இந்த லேடி கொடுத்ததுல இருந்து, அதாவது இந்த மீடியால எல்லாம் பப்ளிஷ் பண்ணாங்களா அந்த டேட்